ஹalleluya. கர்த்தரே கட்டளைப்படி ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவ கிருபை பெருகட்டும், தேவனுடைய தயவு பெருகட்டும். ஹalleluya. நீங்க நல்லவர் மகிமாவும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ஹalleluya. துதிக்கு பாடின மகிமை உமக்கே, இரு கரங்களை உயர்த்தி உம்மை
ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. கேட்கிற வார்த்தைகளை நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, சத்தியத்தை கொண்டு வருகிற போதகரை நீங்கள் பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, இப்படியாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களுடைய தேவைகளை சந்திங்க அப்பா. நீர் அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஆராதனையில தொடக்கத்திலிருந்து முடிவு மட்டுமா நீர் எங்களோடு இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. பாடுகிற பாடல்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. மெய்யாகவே கரத்துல ஒப்பு கொடுத்து மாறாக இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம முதல் பாடலாக ஆராதனை கரங்களை தட்டிக் கொள்ளுங்கள்.
உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா நீர் மகிமையானவராக உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. ஓ ஸ்ரீயாந்தரமா மரியா. ஓ ஹalleluya. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே அதிசயங்களை செய்கிற தேவனாக உம்மை துதிக்கிறோம்.
இயேசுவை மாத்திரம் விசுவாசிப்போம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தொடர்ந்து நம்மளை நடத்துகிற தேவன் அவர் மாத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படியே கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Thank you. Thank you. Thank you. ஆமென். அல்லேலூயா. நல்ல சந்தோஷத்தோட இந்த பாடலை ஒரு முறை பாடிட்டு கர்த்தரோட வார்த்தையை கடந்து வர போகுது. ஆமென். ஆமென். 1 2 அவர்தான் நம்முடைய நம்பிக்கை அனுபவமாக இருக்கின்றவர். உம்மை நம்பும் நான் பாக்கியவான்.
கர்த்தருடைய கிருபை பெருகும்போது அவருடைய ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிக்கும். ஆமென். அவருடைய கிருபை நம்மை நடத்தி வருகிறது. அவருடைய பூர்ண கிருபை நம்மை நடத்தி வருகிறது. ஆமென். அவர் நல்லவர். ஒரு சாட்சி ஒன்று நம்ம கேட்க போகிறோம். For nothing is impossible with God. தேவனால கூட அது ஒன்றுமில்லை. அவர் அற்புதம் செய்கிறார். ஆமென். இன்னைக்கு அதை தான் தியானிக்க போகிறோம். தேவனால கூட அது ஒன்றுமில்லை. பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆமென். அன்னைக்கு ஒரு சாட்சியை கேட்டோம். நம்ம ரேமனுடைய தாயார் சொன்னாங்க, செக் பண்ண போனாங்க, அவங்கள ஹார்ட்டில் ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க. அல்லேலூயா. அற்புதம் செய்திருக்கிறார் ஆண்டவர். ஆமென். தேவனால கூடாது ஒன்றுமே இல்லைங்க. இன்றைக்கு ஒரு டெஸ்டிமனி கேட்க போகிறோம். சிஸ்டர் சர்வேஸ்வரி வாங்க வாங்க வாங்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வாங்க. அவங்களுக்கு ஒரு இந்த தைராய்டு போகிற வாங்க, நானே பேசுகிறேன் வாங்க. அழுகுறீங்களா சிரிக்கிறீங்களான்னு தெரியல, வானாலும் வாங்க வாங்க இங்கே வாங்க. ஆமாம், இவங்களுக்கு தொண்டையில் இல்லையா தைராய்டு பிரச்சனை. அதே வேலை அவங்க போய் சாம்பிள்லாம் எடுத்துருக்குறாங்க. ஐ மீன் பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துருக்குறாங்க. சொல்லுங்கள். இப்போ இருக்கு, அதில் கிருமி இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் பாஸ்டர்கிட்ட வீட்டில் சொன்னேன். அவங்க பாஸ்டர்லாம் எனக்கு ஜெபிச்சாங்க. ஜெபிச்ச உடனே திருப்பி 2வது போனேன். அவங்க திரும்பி மறுநாள் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வர சொன்னாங்க. நேற்று வர சொன்னாங்க. நேற்று நான் போனேன். நேற்று போயினோடனே டாக்டர் பார்த்துட்டு சொன்னார், போன தரம் உங்களுக்கு இருந்துச்சு, இந்த தரம் எதுவுமே இல்லை, நார்மலாக இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். ஆமென் ஆமென். தேங்க் யூ. இதுக்கு என்ன பயம்? ஆமென். பார்த்தீங்களா, தேவன் அற்புதம் செய்கிறவர். ஆமென். அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. நீங்கள் விசுவாசித்தீங்களா, கர்த்தருடைய மகிமையை பார்த்தீங்க. ஆமென். விசுவாசத்தோட ஆண்டவரை நம்பி இருங்க. அப்படி இப்படிப்பட்ட வியாதியும் அவர் சுகப்படுத்துகிறவர். ஆமென். அந்த கட்டி ஒன்றுமே இல்லாமல் ஆயிட்டது. அதுக்கு முன்பதாக போன மாதம் நினைக்கிறேன், ரேமனுடைய அம்மா சொன்னாங்க, அவங்களோட ஹார்ட்டில் உள்ள அந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லாமல் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? சூப்பர். பாருங்க, கரங்களை தட்டி முதல்ல அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆகையால நல்லா விசுவாசம் ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுப்பார். அவர் விடுதலையை கொடுப்பார். ஆமென். இந்த நாள்லையும் கூட இது கிறிஸ்மஸ் தினமாக இருக்கிறதுனால ஒரு கிறிஸ்மஸ் செய்தியை நாம் கேட்க போகிறோம். இன்றைக்கி என்னுடைய பிரசங்கத்தின் டைட்டில் For nothing is impossible with God. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அதனால தான் சொல்கிறேன், ஆராதனை வேலையில் நல்லா கரங்களை தட்டி ஆராதிக்கணும். அப்படியே பொம்மை மாதிரி உட்காந்துருக்கிட்டு தூங்கு மூஞ்சி மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா ப்ரைஸ் பண்ணணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சிஸ்டர் பமீலா. வாங்க, கம் இன்னொரு டெஸ்ட் படி. கமான். ஹல்லேலூயா. ஆமென். வாங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென். பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ரொம்ப நல்லவர். ஆண்டவர் ஒரு மாதமாக நான் மருந்து எடுக்கலை. ப்ரெஷர் மருந்து, இனிப்பு நெருப்பு மருந்து எதுவுமே எடுக்கலை. ஹாஸ்டலில் முந்தா நேற்று போய் செக் பண்ணேன். அவங்கள ஆச்சரியப்படுறாங்க டாக்டரு. இவ்வளோ ஒரு மாதமாக சாப்பிடலையே, எப்படி இருக்கீங்க? எனக்கு கையில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. சொன்னேன், எனக்கு மேலே என் ஆண்டவர் இருக்காருன்னு சொன்னேன். அவங்க எனக்கு கை கொடுத்து, நீங்கள் நல்லா மருந்து சாப்பிடுங்க, உங்களுக்கு ரொம்ப நான் உங்களுக்கு நம்பிக்கை உங்களோட தெய்வத்து மேலே அப்படின்னாங்க. ஆண்டவர் ரொம்ப நல்லவர்.
ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசித்து ஆண்டவரை பின்பற்றுவோம். நல்லா பிடித்துக் கொள்ளுங்க. அவருடைய பிரசன்னம் இப்பொழுது நம்ம கூட இருக்குது. ஆமென். அந்த நாட்களில் எகிப்திலிருந்து தேவ பிள்ளைகளை கொண்டு வரும்போது செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் கர்த்தர் இனியும் செய்து வந்து தான் இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்ம கூட எப்பொழுது இருக்கும். ஆமென். அந்த பிரசன்னம் உங்களை ஆட்கொண்டு வழி நடத்த ஆரம்பிக்கும். ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, நல்லா சந்தோஷமாயிருங்க. ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லுவேன், கர்த்தரை நல்லா விடுதலையோட ஆராதிக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். ஏன்னா அவர் புகழுக்கு நீங்களும் நானும் அவர் புகழும் போது அதில் அதிகமாய் அவர் பிரியப்படுகிற தேவன். He love praises. நம்ம ஆண்டவர் துதிய விரும்புகிறார். இப்போ மட்டும் பாஸ்டர் வந்து உங்களை அப்படியே உங்கள்கிட்ட சொல்லி, ஐயோ சிஸ்டர் நீங்கள் ரொம்ப அற்புதமாக நீங்கள் ஊழியம் செய்றீங்க, உங்களை புகழ்ந்தனாக்கா அப்படியே ஒரு முழு ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும் தெரியுங்களா? அப்படியே ஐஸ் மேலே நிற்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவரும். ஆண்டவருக்கு ஐஸ் வைக்க கற்றுக்கணும் நீங்கள். அவர் அல்லேலூயா. ஆமாம், வெரி சிம்பிள். எல்லாம் பிரச்சனை சூழ்நிலைகள்லாம் தூக்கி வச்சுட்டு நல்ல பாடலை போட்டு கர்த்தரை ஸ்தோத்தரிக்க கற்றுக்கொள்ளணும். அந்த பிரைசஸ், அந்த துதி எல்லாம் தேவனுக்கு போகும்போது அவர் அங்கே இறங்கி வந்து உங்களுக்கு பூர்ண சுகம், விடுதலை, அற்புதங்களை செய்வார். ஆமென். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் அதனால தான் சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் பாஸ்டர் ஒரு விஷயத்த சொல்லுவேன், உங்களை நல்ல துதியில் நான் கொண்டு போவேன். நீங்கள் அந்த துதியில் போகும்போதே உங்களுக்கு எல்லாம் வந்து என்ன பிரச்சனை, வேலை பிரச்சனையா, குடும்பம் பிரச்சனையா, கடன் பிரச்சனையா, இல்லை உங்களுடைய வாழ்க்கையே ஒரு பிரச்சனையா இருக்கு, ஐயோ நானே ஒரு பிரச்சனையா இருக்கிறேன்றீங்களா, வாங்க சிஸ்டர், ஓ பிரைஸ் தி லார்ட், வாங்க வாங்க, தலைவர் வந்திருக்கிறாரு, உட்காருங்க, தலைவருக்கு இடம் கொடுங்க, அவர் நம்ம ஜனத்தோட வந்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நல்லா இருக்கிறீங்களா வாணி? ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தல. ஆமென். தேங்க்யூ. அப்போ ஆண்டவர் அவரை நீங்களும் நானும் ஸ்தோத்தரிக்கும் போது, துதிக்கும் போது அவர் அற்புதம் செய்வார். இறங்கி வந்து நம்மளுடைய எல்லாத்தையும் பிரச்சனைகளும் நம் சரிப்படுத்துவார் அவர். அதனால் அந்த விசுவாசம் எப்பொழுது இருக்கட்டும் உங்களுக்கு. அப்பொழுது நன்மையான காரியங்களை கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்து வழி நடத்துவார். ஆமென். இன்றைக்கு உங்களோட கூட லூக்கா சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரத்தில் 26வது வசனத்திலிருந்து 37வது வசனத்துக்குள்ள ஒரு 3 விஷயத்தை நாம் தியானிக்க போகிறோம். இது கிறிஸ்துமஸ் தினத்தினால ஒரு கிறிஸ்துமஸ் செய்தி நான் உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஆண்டவராக இயேசுடைய பிறப்பு எவ்வளவு அதிசயமானது என்று நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் பிறந்தது அவர் எவ்வளவு அற்புதமானது. அந்த பிறப்பின் மூலியமாய் நம்ம வாழ்க்கையில தேவன் நன்மைகளை செய்து நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். லூக்கா 1வது அதிகாரம் முதல் அதிகாரத்தில் 26வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரையும் நாம் வாசிக்க கேட்டு ஒரு 3 விஷயத்தை அதிலிருந்து எடுத்து நாம் தியானிக்க போகிறோம். யாரை வாசிங்கக்கா? 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். ஆமென். அருமையான ஒரு பகுதியில் ஆண்டவர் அவருடைய பிறப்பு எவ்வளவு அதிசயமானது என்றுங்கிற தியானிக்கிறோம். அவர் பிறந்தது இந்த பூமியில் இருக்கிற
எல்லா மனுஷர்களையும் காப்பாற்றும்படியாக, ஒவ்வொரு மனித குலத்தையும் பாவத்திலிருந்து தூக்கி எடுக்கும்படியாக, அவர்கள் இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியில நடத்தும்படியாக, அவருடைய வார்த்தையை கொண்டு பேர் அழிவில் இருந்து அவர்களை காப்பாற்றும்படியாக கர்த்தராக இயேசுவை இந்த பூமியில தேவன் கொண்டு வந்தார். அவருடைய அனாதி திட்டத்தின் பிரகாரமாய் ஐசையா சொல்லுகிறார், இமானுவேல் என்ற ஒரு குமாரன் பிறப்பார் இந்த பூமியில, சகல ஜனங்களை விடுதலை ஆக்குறதுக்காகவே அவர் பிறப்பார் என்று ஐசையா தீர்க்கமாய் நீங்கள் நானும் அதை வாசிக்கலாம். 7வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். இமானுவேல் இந்த பூமியில பிறப்பார். தேவன் நம்மோட இருக்கிறார். இந்த மாலை வேளையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் பிறந்தது அதிகம் 2000 வருஷத்துக்கு முன்பதாய் இயேசு பிறந்து எல்லா மனுஷனுடைய பாவங்களையும் சுமந்து எல்லா மனுஷர்களுக்கும் ஒரு இருளெல்லாம் நீக்கி ஒளி கொடுக்கும்படியாக அவர் பிறந்திருக்கிறார். அற்புதமான தேவன் அவர். அல்லேலூயா. ஒரு 3 விஷயத்தை சீக்கிரமாக உங்களுடைய சிந்தையில் வைக்கிறேன். ஒன்றாவது, we celebrate God because he blessed us by giving his only son. அவருடைய ஒரே குமாரனை இந்த பூமியில நமக்காய் கொடுத்ததினால அவரை நாம் கொண்டாட வேண்டும். பாடல் மூலியமாய் அவரை கொண்டாடணும், துதியின் மூலியமாய் அவரை கொண்டாடணும், நம்ம வாழ்க்கை சாட்சியின் மூலியமாய் அவரை கொண்டாடணும். நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அவரை கொண்டாடக்கூடிய, அவரை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய, தேவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயமாய் ஆக வேண்டும். 28வது வசனத்தை வாசிப்போமா? verse 28. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். நீ கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றார், நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். we are blessed people. ஆண்டவராக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட, சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு விசுவாசித்த பிள்ளைகள் எல்லாமே பாக்கியவான்கள், எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏனென்றால் அவருக்குள்ள தான் நித்தியம், அவருக்குள்ள தான் எல்லா காரியங்களும் அவருக்குள்ள தான் நிற்கும். அப்ப தேவன் சொல்லுகிறார், எல்லாத்துக்குள்ள ஜனங்களுக்குள்ளேயும் தேவனை முன்குறித்து தேவனை விசுவாசித்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். காரணம், தேவன் நம்மோட இருக்கிறார். இமானுவேல் நம்மளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதிசயம் தான். அல்லேலூயா. இந்த பூமியில அல்லேலூயா தேவன் அவர் பிறந்து வந்து அவர் நம்மளோட வாழ்ந்து நம்மளுடைய பாரங்கள் எல்லாம் சுமந்து, நம்மளுடைய எல்லா காரியங்களும் வேதனையும் அவர் சுமந்து, எல்லா பாவங்களையும் சுமந்து, அக்கிரமங்களையும் சுமந்து தேவன் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏன்னா ஒரு மனுஷன் பாவத்துக்குள்ள இருந்தால் தேவனை தரிசிக்க முடியாது. வேதம் சொல்கிறது, ஆண்டவருடைய தயவு பெற வேண்டும் சொன்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் வர வேண்டும்னா நம்ம தேவன் இடத்துல பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும். அப்ப அந்த மனிதர்கள் பிரமாணங்களை கீழ்ப்படைய முடியாத சூழ்நிலையில அவர்கள் வாழ்க்கையில உள்ள அவர்கள் பரிசுத்தத்தை இழந்து எல்லாமே குற்றம் உள்ளவர்களாக ஆனார்கள். everyone was sin. எல்லாம் பாவமானார்கள். எல்லாமே பிரமாணங்களை மீறிட்டாங்க. எல்லாரும் தேவன் சொன்ன வார்த்தையை மீறிட்டாங்க. ஒருவனாலையும் பரிசுத்தமாய் வாழ முடியல. அந்த பட்சத்தில் தான் தேவன் அவரோட ஒரே குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம், எல்லாரும் தெரிந்த ஒரு வசனம். 16-17 வாசிப்போமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென், ஆமென். வாசிங்க தொடர்ந்து. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இவ்வளவா இந்த உலகத்தை அன்பு கூர்ந்ததுனால, our Father in heaven has so much loved us. நம்ம பரலோக அப்பா, நம்ம எல்லாத்துக்கும் தகப்பன், அவர் என்ன செய்திருக்கிறாரா? இந்த பூமியில் இருக்கிற எல்லாரையும் அவர் நேசித்திருக்கிறார். அந்த அன்பு விலையேற பெற்றது. அவருடைய அன்பு விலையில் மதிப்பில்லாத அவ்வளோ உயர்ந்தது அன்பு.
அந்த அன்பு நிமித்தமாய் நம் பாவிகளாய் இருந்தல நம்மளை ரட்சித்து என்னது தன்னுடைய குமாரன் இந்த பூமிக்கு கிஃப்ட் ஆகி கொடுத்தார், பிரைஸாக கொடுத்திருக்கிறார். has given us as a gift. சூப்பரான ஒரு பரிசு, யாரும் கொடுக்க முடியாத ஒரு கிஃப்ட். தேவன் நமக்கு அவருடைய ஒரே குமாரனை இந்த பூமிக்கு பரிசாகி கொடுத்தார். அந்த இயேசு உங்களுடைய உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த இயேசு நம்மளோட உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். காரணம் அவர், நீங்கள் சொல்லுங்க, பவுல் சொல்கிறாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்களா. யூ ஆர் டெம்பிள் ஆஃப் காட். அந்த தேவ ஆலயத்துக்குள்ள அந்த இயேசு அவர் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாருங்க. He lived in us. விசுவாசிங்க, நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனாலதான் அங்க மரியாளை பார்த்த கர்த்தர் ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவ, என உனக்குள்ள தேவகுமாரன் இருக்கிறார். உனக்குள்ள தேவகுமாரன் பிறந்திருக்கிறார். நீ தேவகுமாரனை சுமந்து கொண்டு இருக்கிறாய். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த இயேசுவை சுமந்து கொண்டு இருப்பதனால நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் அதிகமாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது விஷயம், we celebrate God because he took off our fear. நாம் தேவனை கொண்டாடுகிறோம், காரணம் அவர் எல்லா பயத்தையும் அவர் எடுத்து போடுகிறார். எல்லா பயங்களும், இந்த பூமியில பயங்கரமான ஒரு சத்துரு, ஒரு ஆயுதம் சொன்னீங்களா, பயம். எல்லாத்துக்கும் பயம். எல்லாரும் அநேக விதமான சூழ்நிலையில நாம் சிக்கி கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு சூழ்நிலையில கடந்து போகும்போது ஒரு பயம் வரும். அதிலே அந்த கடைசி பயம் என்ன தெரியுமா? மரண பயம். the fear of death. அந்த கடைசி மரணத்தை தேவன் அவர் ஜெயம் கொண்டாரா. அதனால் நீங்கள் நானும் பயப்பட தேவையில்லை. ராமேந்திர பயம். பிள்ளைகளை வளர்த்தெடுக்கும் போது பயம், பிள்ளைங்க வளர்ந்து வந்தோன பயம், பிள்ளைங்க வேலைக்கு போகும்போது பயம், பெற்றோர்களுக்கு பயம். அப்புறம் தலைகீழால மாறும். பெற்றோர்கள் மேல பிள்ளைங்க என்னது, பெற்றோர்கள் வயசு முதிர்ந்தவர்கள் ஆகும்போது பிள்ளைகள் பெற்றோரை பார்க்கும்போது பயம். தப்பு பண்ணிடுவாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஆயிரும்ன்ற பயம். ஐயோ எங்க அம்மாவுக்கு ஏதாச்சும் ஆயிரும், எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆயிரும்ன்ற ஒரு பயம். கடந்து போறவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்லுகிறேன் என்று. உங்களுக்குள்ள அந்த பயம் இருக்கிறதா? நீ கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே. ஆண்டவர் சொல்றாரு, அங்க அந்த தூதன் சொல்லுகிறாங்க 30வது வசனத்துல, but the angel said to her, do not be afraid Mary, do not be afraid Mary, you have found favor with God. வாசிமா. தேவதூதன் அவளை நோக்கி மரியாளே, மரியாளே, பயப்படாதே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். பக்கத்தில் உள்ளவங்கள பேரை சொல்லி, பயப்படாதீங்க, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். புருஷனா இருந்தாலும் பரவாயில்ல, மனைவி அந்த பேரை சொல்லி சொல்லுங்க. ஏன்னா மரியாள்னு பேரை சொல்லுங்க. ரெபேக்கா, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் தயவு பெற்றாய். சொல்லுங்க, கம் ஆன், அறிக்கை செய்யுங்க. மகேஷ் சொல்லுங்க, பாபு பயப்படாத, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். சொல்லுங்க. சிஸ்டர் லலிதா அங்க ஃபீலோ பார்த்து சொல்லுங்க. சிஸ்டர் ஃபீலோவை சொல்லிட்டீங்களா? சந்தோஷம். மணி அங்க புருஷனை பார்த்து சொல்லுங்க, அங்க நீங்க பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கிட்டு சொல்லிட்டு அங்கிட்டு போய் பயந்துட்டு இருக்காதீங்க. ஆமா தானே இந்திராக்கா, மயம் இல்லையா? அல்லேலூயா. நம்ம அப்படி நான் பயப்பட மாட்டேன். அவர் லைட்டை அடைச்சி அடுத்த 10 நிமிஷத்துல பார்க்கணுமே கதறத. ஐயோ ஆமா பேயின்னு பயம் அப்படியே ஆட்டி படைக்கும். அது பயம். அங்கிள் மணி பயப்படாதீங்க, அவர் ரொம்ப பயப்படுவாரு. ரேமன் சொன்னிச்சு. ஐயோ ரெக்கார்டிங் வேற ஓடுதே. அல்லேலூயா. எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருங்க. மரியாள்கிட்ட தேவதூதர் சொல்றாங்க, பயப்படாத மரியா, பயப்படாத, கர்த்தர் இடத்துல கிருபை பெற்றவள் நீ. You have found favor.
இந்த வார்த்தையோட ஆழத்துவம் புரிஞ்சிருச்சுன்னா நீங்க ரொம்ப கம்பீரமா இருப்பீங்க லைஃப்ல. சில வேளையில் அதோடைய அர்த்தம் புரியாதனால இப்ப ஐ லவ் யூன்னு சொல்றோம். இப்ப மனைவியை பார்த்து ரெபேக்கா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றேன். ஐரின் ஆண்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐரின் ஆண்டி ஐ லவ் யூ. அவரு அத என்னது சும்மா வார்த்தையில் மட்டும் சொல்லிட்டு இப்படி பார்த்தேன் அப்படின்னு வெட்டுறது இல்லை. போலியான அன்பு, போலியான அப்படி இல்லை. அப்படி அன்பு கூறுவே முதல் பாட்டு படித்தாங்க. இன்னும் அதிகமா சும்மா வார்த்தையில மட்டும் அன்பு கூறுவே ஆண்டவர், அப்புறமா அப்படி திரும்பி கூட பார்க்காம ஆண்டவர் பார்க்க போறதில்லை. அப்படியே முழு மனதோடு முழு உள்ளத்தோடு அப்படியே அன்பு கூறணும். ரொம்ப அவர் நல்லவர். வசனத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் பேசுறார். இன்னைக்கு உங்களோட கர்த்தர் பேசணும். இயேசுவை நம்பி வந்துட்டீங்க, அவர் கைவிட மாட்டார். ஐசையா 41வது அதிகாரத்தில் 10வது வசனம் 11வது வசனத்தை வாசிங்கன்னா தீர்க்கமா இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். இது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். ஐசையா அவர் தீர்க்கமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு blessing கொடுக்கிறார். So do not fear, for I am with you. Do not be dismayed, for I am your God. I will strengthen you and help you. I will uphold you with my righteous right hand. Hallelujah. வாசியே. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னோடனே இருக்கிறேன். திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு நான் உதவி செய்வேன். என் நீதியின் வலது கரத்தில், அவருடைய நீதியின் வலது கரத்தில் வைத்து உன்னை தாங்குவேன், உன்னை தாங்குவேன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பாப்போம். We praise your name. Come on. 2 கரங்கள் இருக்கிறவங்க கையை தட்டலனா கை இல்லைன்னு அர்த்தம். ஆமா, கையை தட்டுக்கணும் போது நல்ல பாஸ்டர் அன்னைக்கு மதுரையில் பிரசவம் பண்ணும்போது கையை தட்டுக்கிற சும்மா பட்டாசு மாதிரி வெடிக்குது. பட்டா 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 பட்டான்னு. இங்க என்னன்னா பாதி சத்தம் வர மாட்டேது. ஒரு சீன பட்டாசு மாதிரி அப்படியே சும்மா சட சட சடன்னு அட்டிக்கணும். அப்படியே கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஒரு சில கை தட்டல. ஆமா, நான் உங்களுக்குலாம் இப்போ ஒரு மருத்துவ நீதியில உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன். கையை தட்டும் போது என்ன நடக்கும்னா உங்களோட ரத்தம் சாத்தியன்ல போய் நடங்க. சீதா ஆண்டியை கேளுங்க. சீதா அக்காவை சீதா ஆண்டின்ட்டு அக்காவுன்ட்டு சரி ஏதோ ஒன்று அப்படியே சீனித்திங்க. அங்கே இருக்கிற சைனீஸ் எல்லாம் பட 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 படம் இப்படி தட்டி குச்சிட்டு இருப்பாங்க. எனக்கு சிரிப்பாக வரும். அது மருத்துவம், அக்கிபஞ்சரா என்னமோ ஒன்று. நீங்கள் என்ன கையை தட்டி வேலை சோம்பேறி பாருங்க. சோறை சாப்பிட்டு வந்தீங்களாட்டு பழைய சாதத்தை அப்படி புளிச்சு அடிச்சுட்டு வந்தீங்களாட்டி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவன் ஆண்டவர் சொல்றாரு தீர்க்கமாய். ஆண்டவர் இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு சொல்றார், நீங்க தான் ஆவிக்குரிய இஸ்ரவேல் பிள்ளைகள். தேவன் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்றாரு. அதான் இயேசு இந்த பூமியில பிறந்தது அவர் அதிசயம். காரணம் தேவனே நம்மளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாராம். 1வது, அதனால நீங்கள் நானும் அவரை கொண்டாடணும், கொண்டாட தெரியணும். கிறிஸ்துமஸ்க்கு மட்டும் கொண்டாடுறதில்லை, டெய்லி லைஃப்ல கொண்டாடணும் அவரை. அல்லேலூயா. 10 பேருக்கு சாப்பாடை போட்டு வீடை சாத்திட்டு போறது இல்லை. ஒவ்வொரு நாளும் அவரை நீங்க வாழ்க்கையில கொண்டாடணும், அவரை சந்தோஷப்படுத்தணும். ஹாப்பி. வாலிபர் பிள்ளைங்களை கேளுங்க கொண்டாட்டணும் என்னன்னு சொல்லுவாங்க. சும்மா ஜாலியாக அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணுவாங்க பாருங்க. பிரவி இல்லையா? சரிண்டா ஜெரேஷ் அப்படி தானே, அப்படியே கொண்டாட்டம். அவ்வளோ அந்த கொண்டாட்டம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருங்க.
நீங்கள் சர்ச்சுக்கு வந்தது தேவன் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் தெரியுமா? ஐயோ என் பிள்ளை சர்ச்சுக்கு போகாதுன்னு நினச்சேன், ஆனால் இன்னைக்கு இல்லை, அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் சந்தோஷப்படுறார் நீங்கள் சபைக்கு வந்தது. உங்களை தூங்கிட்டு இருந்தாலும் உங்களை அடித்து எழுப்புறதுக்கு ஒரு தகப்பன் தாயை கொடுத்துருப்பாரு. தூங்காதரா, ஏற்றி சர்ச்சுக்கு அனுப்படா அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு மிகுந்த சந்தோஷம் அடைவார். யூ மஸ்ட் நோ ஹவ் டு செலிப்ரேட் ஜீசஸ். இன்னைக்கு நிறைய அநேகர் உலகத்தில் கொண்டாடுறாங்க. காலேஜ் லைஃப்பை முடிச்சோன்னே கொண்டாடுறாங்க. எக்ஸாம் முடிச்சோன்னே ஒரு செலிப்ரேஷன் நடக்கும். சியர்ஸ் தண்ணி அடிச்சு கொண்டாடுறாங்க. நீங்க அதை போய் கொண்டாட வேண்டாம். நீங்க சந்தோஷமா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி புகழ்ந்து அவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். இயேசு நல்லவர். ரெண்டாவது விஷயம், நம்ம அவரை கொண்டாடுவோம். காரணம், அவருக்கு நமக்கு ஆண்டவர் தீர்க்கமாய் நமக்கு சொல்றாரு, பயப்படாத, உன் பயத்தை எல்லாம் நான் எடுத்து போட்டுட்டேன். உங்கள் உள்ளத்தில் ஏதாவது பயத்தோடு உட்காந்துருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு வியாகுலத்தோடு உட்காந்துருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு மனபாரத்தோடு உட்காந்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், ஐ டுக் ஆஃப் தஸ், எல்லாத்தையும் நான் எடுத்து போடுகிறேன். ஐசையா 41:10 வாசித்தோம். பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன் கர்த்தர் சொல்கிறார். திகையாத, நான் உன் தேவன் என்று சொல்கிறார். பியூட்டிஃபுல். யாருங்க சொல்லுவா? யாருங்க எதை சொல்லுவா? ஆண்டவர் மட்டும்தான். நம்ம கர்த்தர் மட்டும்தான் அதை சொல்லுவார். கர்த்தர் மட்டும்தான் சொல்லுவார். இந்த மாலை வேளையில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தேவன் மேல விசுவாசமாயிருங்க. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்கள் செய்து அவர் ஆசீர்வதிக்கிறவர். இன்னைக்கு இந்த உலகத்துல கடந்து போகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் பல நீதியில நம்மளுடைய சமாதானத்தை குறைச்சல் உண்டாக்கும். ஒரு விஷயத்தை நீங்க நினைக்கணும். மரியாள் இடத்துல தூதன் வந்து சொன்ன விஷயம், அந்த 2000 வருஷத்துக்கு முன்பதாக அது ஒரு பெரிய விஷயம், சாதாரண விஷயம். ஒரு பெரிய ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன் தெரியுமா? மரியாள் வந்து இன்னும் திருமணம் ஆகலை. ஆனா தேவதூதன் நீ கர்ப்பவதி ஆவன்னு சொல்றாங்க. யூதர்களுடைய மத்தியில அவங்க வந்து திருமணம் ஆகுது முன்ன பிரெக்னன்ட் ஆயிட்டா அது பாவம். அவங்களுடைய பிரமாணம் என்ன சொல்றது? கல் எடுத்து எறிந்து அவங்களை சாகடிக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, மரியாதை இடத்துல நீங்க நானும் இருந்தா என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு அந்த மாதிரி எத்தனை பெண்கள் தூக்குமாடி செத்துருக்காங்க தெரியுமா? ஏதோ ஒரு நடந்துருச்சு விஷயம், தவறான விஷயம் நடந்துருச்சு என்று. அப்ப 2000 வருஷத்துக்கு முன்பதாக அவர்களுடைய யூதருடைய கலாச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பிரமாணங்களை கை கொண்டு வாழ்ந்து அங்க இருந்த பரிசியர்கள், சதுசியர்கள், வேத பாதகர்கள் எல்லாம் யாரை சாகடிக்கலான்னு இருக்கிறாங்க. அந்த ஒரு காலத்துல ஆண்டவர் மரியாதை சூஸ் பண்ணி இருக்கிறார். உன் மூலியமா தான் ரட்சகர் இந்த பூமிக்கு வர போறாங்க. அது ஒரு பெரிய வருத்தத்தை அவங்களுக்கு உண்டானது. அவங்களுக்கு பெரிய ஒரு என்னது ஒரு வேதனை. ஏன்னா ஒரு பயம், எங்கடா அவங்களுடைய தன்மானம், அவங்களுடைய குடும்பம் பேர் எல்லாம் கெட்டு போயிடும், ஒரு அவமானம் உண்டாயினுன்ற பயம். எங்கடா அங்கிட்டு யோசேப்பு அவரை விட்டுட்டு போயிருவாங்கன்ற பயம். இன்னைக்கு எவ்வளவு பேர் திருமணம் ஆகாம இருக்கிறாங்க, ஆண்கள் சரி பெண்களும் சரி. அப்ப 2000 வருஷத்துக்கு உள்ள அந்த பிக்சரை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த லோ பிரகாரம் மரியாள் அங்க சாக வேண்டும், கல் எடுத்து எரிந்து அவங்கள சாகடிக்கப்பட வேண்டும், பிரமாணம். அதனால தான் இயேசு இடத்துல, அவர் வளர்ந்து வந்த இயேசு இடத்துல அந்த அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த நாட்கள்ல ஒரு விபச்சாரம் செய்த ஒரு பெண்மணியை கல் எடுத்து எரிய வராங்க. They want to kill her. You have against the law. நீ பிரமாணங்களை மீறிட்ட, நீ பாவம் செய்துட்ட. அந்த பெண்ணை எல்லாரும் அட்டிக்க வந்தாங்க கல் எடுத்து. அப்ப ஆண்டவர் அங்க நின்று அங்க மண்ணில் அப்படியே எழுதுகிறார். என்ன எழுதுனான்னு என்ன கேட்காதீங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்படியே எழுதிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. இருந்த போதில என்கிட்ட கேட்காதீங்க, அதை கர்த்தரே உங்கள்கிட்ட சொல்லுவார். அப்ப அவர் சொல்றாரு, ஆண்டவர் அதை அவங்க கேட்டு, யாரெல்லாம் நீங்க பாவம் செய்யலையோ நீங்க கல்லை எடுத்து எரிஞ்சிட்டு போங்கிறார். எல்லாம் என்ன பண்ணாங்க? கல்லை கீழே போட்டுட்டு மூடிட்டு கிளம்பிட்டானுங்க முகத்தை. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்ப நீங்க விளங்கிக்கணும், இந்த இடத்துல ஏன் தூதன் இறங்கி ஆண்டு மரியாள் இடத்துல பேசணும். ஒரு சேலஞ்சான டைம்ல அவங்க என்ன ஒரு சவால் எடுத்து மனித தேவகுமாரனை சுமக்கிறாங்க.
அற்புதமான விஷயம் நடக்கிறது. அப்பதான் தூதன் வந்து அவங்கள பலப்படுத்துறாங்க. இன்னைக்கு உங்க லைஃப்ல கூட சில விஷயங்கள் நடக்கக்கூடாத, சில விஷயங்கள், ஏதாவது ஒரு விஷயம் பாதிப்பு உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசட்டும். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறார். திடன் மனதாக இருங்க, பலன் கொண்டு இருங்க. தேவன் உங்களை நடத்துகிறார். அப்போ நீங்கள் விளங்கிக்கணும், தூதன் வந்து இதை சொல்றதுக்கு என்ன காரணம்? அப்போ 2000 வருஷம் முந்த பிரமாணங்கள் அடிப்படையில் நடக்க வேண்டிய விஷயங்கள் அன்னைக்கு ஆண்டவர் அங்கே கிருபையாய் வந்து அவங்களுக்கு தயவு கொடுத்தார். எல்லாமே நன்மையாய் கர்த்தர் முடித்து கொடுத்தார். யோசேப் அந்த திட்டத்தை அறிந்திருந்தார். யோசேப் அங்க தேவன் வைத்திருந்த திட்டத்தை அறிந்திருந்தார். அந்த திட்டத்தின் பிரகாரமா யோசேப் அங்க மரியாளை திருமணம் செய்தார். பிற்பாடு அந்த பயணத்தை நம்ம பார்க்கிறோம். தேவகுமாரன் பூமியில பிறந்தார். மூன்றாவது கடைசியாக, கடைசின்னு சொன்ன உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. ஆமென். அதை நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். கூட்டம் ஆரம்பிக்கும் போது ஒரு சுகம் வரும், அப்படியே இருக்கும், மங்கி போயிருக்கும் எல்லாம். ஆமாம் தானே இந்திராக்கா? மலர் சரிதானே? மலர் நீங்கள் தான் தமிழ்ல மலர், உண்மை தானே? அப்படியே மங்கி போயிருக்கும். கடைசினோட ஃப்ரெஷ் ஆயிரும் அப்படியே. எனக்கும் அப்படிதான். நாங்கள் உட்காந்துருக்கும் போது அப்படிதான், அப்பாடா இப்போதான் முடிக்க போறாரா, என்ன ரொம்ப மாதிரி அறுத்துட்டு இருக்காட்ட. அவன் யோசிப்பீங்க எல்லாம் பிரசங்கம் பண்ணுறீங்களா? ஓ அப்படியா பாஸ்த, அப்போ நாங்கள் பேசும்போது இப்படி தான் நினைப்பீங்களா? அது மனுஷங்களோட இயல்பு. அந்த டைம் தான் 9 மணிக்கெல்லாம் நம்ம முடிச்சிருவோம்னு சொன்னோட அப்படியே அப்படியே அந்த டைம் இங்கே நல்ல வேலை இங்கிட்டு வைக்கல டைமை, அதனால தான் மறைச்சி எனக்கு மட்டும் வச்சுக்கிட்டேன். சந்தோஷம். கடைசியாக மூன்றாவது, we celebrate Jesus, oh God, because he have given us Holy Spirit. ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்ததுனால நாம் கொண்டாட வேணும். உங்களுக்கு எனக்கும் சதா காலமும் நம்மளோட வாழ்றதுக்கு, நம்மளை வழி நடத்துறதுக்கு, நம்மளை பலப்படுத்துவதுக்கு, நம்மளை அபிஷேகம் பண்ணுறதுக்கு அவருடைய ஒரே அந்த ஆவியை, பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்துருக்கிறார். என்றைக்கு இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ பிற்பாடு அடுத்த 40 நாள் இந்த பூமியில் சின்ன கேப் கூட விடாமல் ஆவியான இறங்கி அவர் நம்ம கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! தேவன் நம்மோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்க நினைக்க கூடாதோ அந்த அந்த அப்போஸ்தலர் நாட்கள்ல, இந்த சுவிசேஷம் எழுதப்பட்ட நாட்கள்ல தான் இயேசு வளர்ந்தார். இல்ல, இன்னைக்கு நம்மோட ஆண்டவர் வாழ்ந்து கொண்டே இருக்கார். நீங்கள் தேவாலயமா இருக்கீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். You are led by the Spirit. ரோமன்ல சொல்கிறார், நீ ஆவியில வழி நடத்தப்பட வேண்டுமா? ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டவர். இதெல்லாம் வாசிக்கும் போது ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று நான் உணர ஆரம்பித்தேன். முப்பத்தி 5வது வசனத்தை கவனிப்பீங்கன்னா, the angel answer, the Holy Spirit will come on you and the power of the Most High will overshadow you, so the Holy One to be born will be called the Son of God. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். அல்லேலூயா! உன்மேல உன்மேல் பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், பரிசுத்த ஆவி உன்மேல வரும். அவருடைய கண்கள் மூடுங்க பார்ப்போம். இந்த இவருடைய காரியங்களை சொல்லும் முன்பதாய் ஆண்டவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே கடந்து வர செய்யும். The Holy Spirit will come on you. Yes. Yes, Lord. பரிசுத்த ஆவியானவர் என் மேல வாங்கப்பா. இதோ மரியாள் ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் மேல வருவார்.
அவர் உன்னை நிழலிடுவார். தேவகுமாரன் உனக்குள்ள பெற்றெடுக்கப்படுவார். ஓ எஸ், ஆமா பாடுங்க தெரிஞ்சவங்க. அப்படியே என் ஆற்றல் எல்லாம் பிரசன்னமே, என் ஆசை எல்லாம் பிரசன்னமே, ஆற்றல் எல்லாம் பிரசன்னமே. பாடுங்க, பிரசன்னம் பிரசன்னமே. பிரசன்னம் என்று சொன்னாலே அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அவர் வாசம் பண்ணுகிறவர். Come on church. அப்படியே கண்களை மூடி ஒரு பிரேயரோட பரிசுத்த ஆவியானவர் மேல வரட்டும். இப்ப ஒரு அபிஷேகம் பண்ணட்டும், ஒரு சுகம் படுத்தட்டும் உங்களை. ஷபா ராகா லாபா லாதா ஷாதா ராபா லாகா லாபா. பிரசன்னமே என் ஆசையெல்லாம் பிரசன்னமே, என் ஆற்றல் எல்லாம் பிரசன்னமே. ஆமென் ஆமென். அப்பா நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வருவார். பாருங்க, இந்த நாட்கள்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டோன்னே பரிசுத்த ஆவியானது பூமி ஆட்கொள்ள ஆரம்பித்தார். கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் மேல ஆவியானவர் நிரப்பி நடத்த ஆரம்பிச்சிட்டார், பராக்கிரமமான காரியங்களை செய்வதற்கு. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த பூமியில உபத்திரம் உண்டு, பூமியில பிரச்சனை உண்டு, பூமியில பலவிதமான வியாகுலங்கள் உண்டு. உங்களெல்லாம் நான் கேட்டேன்னா அப்படியே ஒரு செலவு ஜாமான் வாங்குற மாதிரி ஒரு லிஸ்டே போடுவீங்க. வருத்தப்பட்ட பாரசுனர் எல்லாரும் என் இடத்துல வாங்க. அப்போ வருத்தமும் பாரத்தையும் அப்படியே லிஸ்ட்டாக போடுவீங்க. குறைஞ்சது ஒரு ஆளுக்கு ஒரு 50 லிஸ்டாவது தான் போட்டுருவோம். நம்மளை குறித்து, குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எல்லாம் வந்து சொந்தக்காரங்க, மாமா மச்சான் சித்தப்பா எல்லாத்தையும் குறித்து வந்துடும். அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த உலகத்தில் எல்லா காரியங்களும் இருக்கு, தீமைகள். அந்த தீமையான காரியங்கள் மத்தியில் தேவன் நமக்கு அற்புதங்களை செய்து அதிசயம் செய்து நம்மளை நடத்திட்டு வரார். நமக்கு ஒரு தைரியத்தை, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார், நமக்கு ஒரு மனமகிழ்ச்சியை கொடுக்கிறார். இந்த பூமியில குமாரன் பிறந்தது மிகுந்த சந்தோஷம் உண்டானதான். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் பிறந்தது மிகுந்த சந்தோஷமான மகிழ்ச்சி. ஏன்னா the spirit of God has born in you. அவர் உங்களை நிரப்பி இருக்கிறார். சத்தியம் அதுதான். உங்க கர்த்தர் அவர் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு உங்களை என்னை நிரப்பி நடத்துகிறவர். அவர் எல்லா சூழ்நிலைகளும் மத்தியிலும் யோவான் எழுதுகிறார் 14வது அதிகாரத்தில் 15-18, அவர் நம்மளுடைய தேற்றவாளனாய் இருந்து நம்மளை நடத்துகிறவர். சத்திய ஆவியானவர் நம்மளை நடத்துகிறவர். ஆகையால நம்ம சதா காலமும் நம்மளை நடத்தக்கூடியவர். நம்ம இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முடிந்து வெற்றிகரமாய் முடித்து இந்த ஓட்டத்தை அடுத்த பயணத்துக்குள்ள பவுல் சொன்னது மாதிரி நான் என் ஓட்டத்தை முடித்தேன் என்று கடந்த 2 வாரம் முன்பு உங்களோட பேசினேன். இந்த ஓட்டத்தை முடித்து அடுத்த ஓட்டத்துக்குள்ள, அடுத்த வாழ்க்கைக்குள்ள கொண்டு போற வரையும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம துணையா இருந்து நடத்துகிறார். அப்ப ஆண்டவர் சொல்கிறாரு, நான் போகிற பிதாவிடத்துல உங்களுக்காக ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன், பிதாவிடத்துல வேண்டிக் கொள்வேன். அப்ப இயேசு மூலியமாய் தான் அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டோம். அப்ப இந்த மாலை வேளையில அந்த ஆவியானவர் உங்களை என்னை நிரப்பும் போது ஒரு புது பலன், ஒரு புது வல்லமை நம்ம மேல வருகிறது. இதே காரியத்தை தான் எசேக்கியேலும் சொல்லுகிறார். 36வது அதிகாரத்தில் எல்லாம் தெரிந்த ஒரு பகுதி தான் 26வது வசனம் 27வது வசனம். எசேக்கியேல் 36வது அதிகாரத்தில் 26-27வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, I will give you a new heart and a new spirit I will put within you, and I will remove the heart of stone from your flesh and give you heart of flesh. I will put my spirit within you and cause you to walk
in my statutes and be careful to obey my rules. வாசிங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும், ஆண்டவருடைய பிரகாரத்தில் நடக்கிறதுக்கு, என் நியாயங்களை கைக்கொள்ளவும், அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்யவும் நான் பண்ணுவேன். To obey his word. அப்ப தேவன் என்ன செய்கிறார்? நான் நம்புகிறேன் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் குறித்து நம்மள அவருடைய கற்பனைகளை, அவருடைய வார்த்தைகளை எல்லாத்தையும் கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். அப்ப பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் ஏன் நாம் கொண்டாடுகிறோம்? அவருடைய பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார். மரியாள் இடத்துல தேவன் சொல்லுகிறார், the Holy Spirit will come on you. பரிசுத்த ஆவியானவர் மேல வரும்போது ஆவியானவர் வல்லமையாய் உனக்குள்ள நிழலிட்டு நீ கர்ப்பவதி ஆகுவே. அந்த பிறக்க போற குழந்தை அது தேவனுடைய குழந்தை, சன் ஆஃப் காட், தேவகுமாரன் என்று அழைக்கப்படும். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல வந்ததுனால, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புனதுனால நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். we become sons and daughters of God. அதுதான் ப்ராமிஸ். அப்ப ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள போகிறதுக்கு ஒரு தகுதி ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் மட்டும்தான். இப்ப எங்களோட வீட்டில் வரணும், என் பிள்ளைகள் தாராளமாக வரலாம். அவங்க எல்லாத்துக்கும் ஒரு சாவி இருக்கும், அந்த சாவியை திறந்து வீட்டு உள்ளே வரலாம். மற்றவங்க வரணும்னா எங்கள்கிட்ட கால் பண்ணி கேட்டு அப்புறம் தான் வரணும். ஏன்னா வீடு லாக் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா வீட்டில் போய் கதவு தான் தட்டிகிட்டு இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லா உரிமையும் ஆண்டவர் கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆனோன, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டோன்னே நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் மாறுறீங்க. அவருடைய பிள்ளைகளாய் மாறும்போது எல்லா உரிமையும், ஆல் த ரைட்ஸ் யூ ஹேவ், எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. அவருடைய பிள்ளைகள் அப்பா இடத்துல தான் உரிமையோட கேட்க முடியும். அப்பா கிறிஸ்மஸ் வந்துருச்சு, எனக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுப்பா. ஜேவியர் அப்பாட்ட கேட்டியா? அப்பா நீங்கள் கேட்டான், வாங்கிட்டியா? வாங்கிடு. ஒன்றுக்கு 2 கேட்டால் 2 வாங்கி கொடுப்பாங்க அப்பா. இரும்புறான் பாருங்க. சரி முடிச்சாடு. உரிமையோட, the rights, you have all the right. அந்த உரிமையை ஆண்டவர் கொடுக்கிறார். இப்ப மரியாள் இடத்துல கர்த்தருடைய ஆவியான இறங்கினோன்னு தேவன் அங்க அவங்க மூலியமாய் தேவகுமாரன் பூமியில பிறந்து வருகிறார். சன் ஆஃப் காட். நான் சொல்றேன், கர்த்தருக்குள்ள பிறந்தவர்கள் எல்லாருக்கும் அவர் பரிசுத்த ஆவியால் நிரப்பி உங்களுக்கு ஒரு உரிமையை கொடுக்கிறார், அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியாக. ஆமென். அப்படியே கண்கள் மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. 3 விஷயத்தை உங்களோட நான் பேசினேன். தேவனால கூட அது ஒன்றுமில்லை. இன்றைக்கு அதிசயம் அற்புதங்களை செய்கிற தேவன் நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் இன்றைக்கு நம்மளை அவருடைய குமாரனுக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். God has given us his son Jesus and blessed us. தேவன் அவருடைய பலத்தின் ஆவியை கொடுத்து எல்லா பயங்களும் நம்மளை நீக்கி வைத்திருக்கிறார். எல்லா பயங்களும் எடுத்து கொண்டார். விசுவாசிங்க, இனிமேல் பயப்படாதீங்க. ஒரு தயவு உங்களை காத்து கொண்டிருக்கிறது. 3வது, தன்னுடைய ஆவியை வைத்து நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகையால கொண்டாடுவோம். We thank you. We give you all the praises. நன்றி தகப்பனே. அப்படியே எழுந்து பிரேயரோட ஒரு ஜெபத்தில் நாம் முடிக்க போகிறோம். அப்படியே எழுந்திருந்து ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா. ரமஷதரிரி ஷிரியாந்தரமஷதரிரி. நன்றி ஐயா. எஜமானனே, உம் சேவைக்காய்
என்னை அழைத்தே எஜமானனே, எஜமானனே, உம் சேவையா என்னை அழைத்தே, அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட வைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தே, அழியும் என் உதடுகள் கண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தே, ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை துதிப்பேன் ஐயா, உம்மை மட்டுமே ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டும் ராஜா, உங்களை மட்டுமே அப்பா கொண்டாடுகிறோம். உங்களுடைய வார்த்தையை எங்களை மறுபடியும் பலப்படுத்தணும். 2000 வருஷத்துக்கு முன்பதாய் எங்களை காப்பாற்றும்படியாய், மனிதர் குலத்தை ரட்சிக்கும்படியாய் அப்பா உடைய ஒரே குமாரன் இந்த பூமிக்கு நீங்கள் கிஃப்டாய் கொடுத்தீங்க. அதற்காக கொண்டாடுகிறோம், நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில இயேசு பிறந்ததுக்காக நன்றி. எங்கள் வழி நடந்துகிற கர்த்தர் எங்களோடு இருப்பதுக்காக நன்றி. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருப்பதுக்காக நன்றி. வேலையில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் சமாதான கிருபை நிரப்பற்றும். மரியாதை நீர் தயவு பெற்றவர் என்று சொன்னீங்க. மரியாதை நீங்கள் கிருபை பெற்றவர் என்று சொன்னீங்க. இந்த நாளில் அந்த வார்த்தை எங்களுக்கு வாழ்க்கையில் கடந்து வரட்டும். We are blessed. We have found favor in your eyes, God. We thank you. நன்றி சொல்லுகிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பி ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. அன்பான இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர், கருவிக்கிறோம். சரி, ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் நாம் கேட்டுட்டு பிற்பாடு நம் காணிக்கை நம்மளுடைய